கன்னிமரியாவின் கணவர் புனித யோசேப்பு திருவிழா. திருப்பலி முன்னுரை. இன்று நாம் விழா கொண்டாடும் புனித யோசேப்பு நேர்மையாளர். எச்சூழலிலும் தேர்ந்து தெளிந்து உண்மையை உணர்ந்து வாழ்ந்தவர். நன்னடத்தை மிக்க நல்லவர். கடின உழைப்பின் மூலம் குடும்பத்திற்கு உணவளித்தவர். பொது வாழ்விலும் பொது இடத்திலும் மனைவியை கைவிடாதவர். பெண்மையால் உலகை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை வழிகாட்டி. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதால் மட்டும் ஒருவன் அக்குழந்தைக்கு தந்தையாகி விடுவதில்லை. மாறாக அக்குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதாலேயே தந்தையாகிறார். தச்சருடைய மகன் என்ற ஒப்புமை அவரின் தியாக உழைப்பின் அடையாளம். இறைவன் நேர்மையாளர்களை கைவிடுவதில்லை என்பதற்கு புனித யோசேப்பு முன் உதாரணம். திருக்குடும்பத்தின் தலைவராக இருக்கும் புனித யோசேப்பு கன்னிமரியின் கணவராக இறை திட்டத்திற்கு பணிந்து முழுமையாக கன்னிமரியையும் அவருக்கு பிறந்த குழந்தையையும் ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். மரி அன்னையின் விருப்பத்திற்கு இணங்க அவரை கற்புள்ளவராக இறுதி வரைக்கும் காப்பாற்றுகின்றார். மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குழந்தை இயேசுவை காக்க மரியோடு இணைந்து துன்பங்களை சுமக்கிறார். மனைவியை குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுதல், இறுதி வரை அன்பு செய்தல், மனைவிக்காக குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குதல், மனைவியின் துன்பங்களில் பங்கேற்று வாழுதல், மனைவிக்காக உழைத்தல், மனைவியின் நற்பெயரை காத்தல், இறை திட்டத்திற்கு இணைந்து செவி கொடுத்தல் போன்ற நல்ல கணவருக்கான பண்புகள் அனைத்தையும் புனித யோசேப்பு தன் வாழ்நாளில் வெளிப்படுத்துகின்றார். புனித யோசேப்பை போல இறை திட்டத்திற்கு பணிந்து தாழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக செய்து நல்ல மனிதராக நேர்மையாளர்களாக வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.